Hi friends. வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வேறு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸோட கூர்க்கு டூர் போகிறோம். மைசூர் போயிட்டு அங்கேருந்து கூர்க்கு போகிறோம். சதாப்தி தானே? சதாப்தி எக்ஸ்பிரஸில் கிளம்பிட்டேன். நாங்கள் எல்லாம் லேடிஸ் தான் போகிறோம், 6 பேர் போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் விடுவார். இப்போ வந்து பேர் வந்து எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் அது பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் போகிறேன். சென்ட்ரல் ஸ்டேஷனை பார்க்குறேன். ரொம்ப ஆவலாக இருக்குது. அப்புறம் அந்த டூரும் போகிறோம். ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். டூர் போன அந்த இதெல்லாம் பேலஸ் எல்லாம் போகும். நான் வீடியோ எடுத்துகிட்டு அனுப்புகிறேன். பாய். மார்னிங் வந்து ஒரு டீ கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு கிராக்கர்ஸ், இது பிஸ்கெட் மாதிரி. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து ப்ரெட்டு, அப்புறம் பட்டர் ஜாம் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு பக்கத்தில் அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜு. சாதி ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜு, ப்ரெட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்லேட்டு ப்ரெட்டு, அப்புறம் பிரெட் பட்டர் ஜாம் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெஜ்ஜுக்கு வந்து உப்புமா, சட்னி, அப்புறம் ஒரு வடை. இதுதான் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸை கொடுத்துருக்காங்க வேக வச்சு. ஃப்ரெண்டு அது கொடுத்தாங்க எனக்கு, வெஜிடபிள்ஸ் மாத்திரம். அதுக்கப்புறம் உப்புமா, நானும் கொஞ்சம் உப்புமா கொடுத்துட்டேன், பாதி வடையும் கொடுத்துட்டேன், ஷேர் பண்ணிட்டோம். அவங்க வந்து இது சாப்பிட்டுட்ருக்காங்க, ப்ரெட்டும் ஆம்லேட்டு. நான் ப்ரெட்டு சாப்பிடல, ஏன்னா இதுவே உப்புமா வடை போதும், அது அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ சட்னி இது, அதனால் இது போதும், என்னால் முடியல. ஓகே, நான் சாப்பிட்றேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அழகாக கரெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சூப்பராக எதுவுமே லைட் மாதிரியே நடக்குது. ஓகே பாருங்க, வந்து கரெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க ட்ராஷை. A few moments later. லஞ்ச் வந்துடுச்சு. சாதி டைம் என்ன? லஞ்ச் வந்துடுச்சு. அதுக்குள்ள 11 o'clock லஞ்ச் வந்துடுச்சா? எங்களது வெஜ்ஜு, நான்வெஜ் ஒன்றுல என்ன இருக்குது? எங்களது தயிர் பச்சடி, தயிர். இது வந்து என்ன இருக்கு? வெஜ் பிரியாணி. உனக்கு என்னையா இருக்காங்க? சிக்கன் பிரியாணியா? நான்வெஜ்ல சிக்கன் பிரியாணி. இது என்னது சொல்ல? இது வந்து ஆனியனா? ஸ்வீட்டு தேங்காய் பருப்பியா? ஓகே, எனக்கும் அதே தான், தேங்காய் பருப்பி. எனக்கு வந்து வெஜ் பிரியாணி. இது வந்து ரைத்தாவா? ரைத்தா. இது வந்து வெறும் கேர்டு, ரைத்தா. ஓகே, இது வந்து இது ரைத்தா, இது கேர்டு. சாப்பிட முடியாது. ஓகே, எஸ். எல்லாருமே பெங்களூரில் இறங்கிட்டாங்க. ஃபுல்லாக காலியாக இருக்குது. நானும் அங்கே ஃப்ரெண்ட்ஸும் இருக்கோம். சாத்வி க்ளீன் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ பெங்களூர் ஜங்ஷனில் நிற்கிது K1 கோச் நம்பர் வந்து K1. எல்லா பிளாட்ஃபார்ம் பெங்களூரில் நின்று இருக்குது. ட்ரெயின் ஃபுல்லாக காலி. ஸோ நாங்கள் 6 பேர் மாத்திரம்தான் இந்த கோச்சில் இருக்கோம். மைசூர் போகிறதுக்கு இப்போ மணி 10:30 தான் ஆகுது. 1:30க்கெலாம் மைசூர் போய்ட்டோம். திப்பு சுல்தான் பேலஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் வரோம் நாங்கள். ஸ்ரீ குரு ரெசிடென்சி ஹோட்டலில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு வாங்கியிருக்காங்க. ரைஸு அது என்னென்ன இருக்குது? பொரியல், குருமா, ஒரு பூரி, சாம்பார், அப்புறம் அப்பளம்,
அதில் ரசமா ரசம் ஸ்வீட்டு தயிர் சாதமா ஸ்வீட்டு பாயசமா இல்லை ஸ்வீட்டு ஸ்வீட் இந்த ஸ்வீட் ஓ ஓ என்ன ஸ்வீட் அது மைசூரில் வந்து மைசூர் பாக்கா அப்புறம் ஸ்வீட் பீடா ஸ்வீட் பீடாவா பானா அது ஸ்வீட் பீடா வாங்கியிருக்காங்க டீ காஃபியை வாங்கிட்டாங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு பில் எவ்வளோ வருதுன்னு தெரியல விட்டுட்டு நாங்கள் நேராக கேபும் ரெடியாக இருக்குது கேப் மேலே எங்கள் லக்கேஜ் எல்லாம் இருக்குது இப்போ நேராக பேலஸ் போகிறோம் இப்போ நாங்கள் மைசூர் பேலஸ்க்கு போகிறோம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான மைசூர்லேயே மைசூர் பேலஸ் தான் ரொம்ப ஃபேமஸானது டைமிங் வந்து மார்னிங் 10 to 5:30 வரைக்கும் இருக்கும் எல்லா நாளுமே இருக்கும் என்றைக்குமே லீவு கிடையாது மைசூர் பேலஸ் சுற்றி பார்க்க ரொம்ப பெருசு அதனால நாங்கள் பார்த்தோம் ஐயோ எங்களால் நடக்க முடியாதுப்பா சரின்னு சொல்லிட்டு பகி ஒன்று எடுத்துட்டோம் உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 100 rupees கொடுத்துடலாம் வாங்கிட்டோம் ஆனால் இப்போ ஏறிடுச்சு நினைக்கிறேன் பகிக்கு வந்து டிக்கெட் கிடையாது இருந்தாலும் அவருக்கு டிப்ஸ் கொடுக்கணும் போல் இருக்கு அதுதான் அது ஒருத்தருக்கு 50 ரூபான்னு பேசி வாங்கிட்டாரு இங்கே உள்ளே வரும்போது ஒரு கோவில் பார்த்தோம் இது வந்து உடையார் உள்ளே இருக்காங்களோ அந்த பேலஸ்குள்ளே உடையார் ஃபேமிலி தான் இருக்குது அவங்க தான் மகாராஜா 4 வழி இருக்குது இந்த ஃபேமிலிஸ்க்கு இந்த கோவில் என்ன கோவில்னாக்கா ஸ்வேதா வராக சுவாமி கோவில் ஒன்று இருக்குது இன்னொரு கோவிலும் பார்த்தோம் நாங்கள் அது வந்து ஸ்ரீ காயத்ரி தேவி டெம்பிள் அதுவும் ரொம்ப ஃபேமஸானது இப்போ பாருங்க இவ்வளோ பெரிய பேலஸு நடக்க முடியுமா ஒரு சுற்றி வரத்துக்கே 2 நாள் ஆகும் போல் இருக்கு அதனால தான் நாங்கள் பகீர் ஏறி உட்காந்துட்டோம் இது வந்து ரொம்ப பழமையான பேலஸ் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இது இன்னும் நல்லா தான் இருக்குது அவர் வந்து உடையார் ஃபேமிலி உடையார் வந்து கிருஷ்ணதத்தா உடையார் ஆண்டுருக்காங்க ஏன்னா இப்போவும் வந்து ராயல் ஃபேமிலி ஒரு சைடு இருக்காங்க ஒரு சைடு மாத்திரம் கவர்மெண்ட் மொத்தம் 4 வாசல் இருக்குது ஒரு சைடு மாத்திரம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சைடு வந்து ராஜா ஃபேமிலி வெளியில் துரத்த முடியாது இல்லையா அதனால அங்கே ராஜா இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கே இருக்காங்கன்னு தெரியல நாங்கள் 4 வாசல் இருக்கிறதால எங்களுக்கு உள்ளே விடுற வாசலுக்கெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி கிடையாது எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருப்பாங்க அதான் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டது ரூமை பாருங்கள் நல்லாயிருக்கு 3 பேருக்கு 2 ரூமு இதோ இங்கே 2 பேர் படுத்துக்கலாம் இங்கே ஒருத்தர் படுத்துக்கலாம் எல்லா இதுவாக இருக்குது இதான் மாமின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கேரி பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி சூப்பராக இருக்குது டிவி பாத்ரூம் வேறு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் தண்ணி கெட்டில் எல்லாம் இருக்குல்ல யா இது கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் எதுவும் இது பண்ணலை கேம்ப் ஃபயர் பார்த்துட்டு சரி டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே போய் உக்காந்துக்கலாம் சேரில் போய் உக்காந்துக்கலாம் அந்த பனிக்கு வேற சில்லுன்னு இருந்தது இல்லையா அதனால அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டோம் இப்போ போயிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நிறைய பேர் அங்கே கேம்ப் ஃபயர் கிட்ட உட்காந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இங்கே பாருங்க யாரோ உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நாங்கள் ஓரமாக உட்காந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தோம் நிறைய ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க அந்த காட்டேஜ் இருந்தால் நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க தென்மபுரி அப்புறம் இது வந்து சிக்கன் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சப்பாத்தி அப்புறம் இது வந்து வெஜ் கறி அது பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி பன்னீர் இருந்தது அது பெப்பர்லாம் போட்டிருப்பாங்க போல் இருக்கு ஆனால் வெஜிடபிள்ஸே இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து புலாவ்னா கறிவேப்பிலை சாதம் மாதிரி இருந்தது அது மசாலா போட்டு இது வந்து ரசம் அப்புறம் பிளெயின் சாதமும் இருந்தது குலோப் ஜாமுன் அப்புறம் இது அப்பளமும் வச்சுருந்தாங்க வத்தல் வச்சுருந்தாங்க குலோப் ஜாமுனும் இருந்தது ஓகே ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது சூடாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அது உருளைக்கிழங்கு அப்புறம் ரசம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நானும் சப்பாத்தி வத்தல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க போல இருக்கு அதை நான் பார்க்கல அந்த கொஞ்சம் தனியாக இருந்தது
காலையில் நல்லா இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு. இது குழந்தைங்க வந்து விளையாடுறது. இங்கே தான் கேம்ப் ஃபயர் நடந்தது லாஸ்ட் நைட்டு. இது ஃபுல்லாக ரெசார்ட்டு, தனித்தனியாக காட்டேஜாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த விளக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது, டாந்தர மாதிரி எரிஞ்சுது நைட்டெல்லாம். நாங்கள் இருந்து 902. அப்புறம் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 3 பேர் ஒரு ரூமு, இன்னொரு வில்லா பக்கத்தில் 903. இது இங்கெல்லாம் யாருக்கு அங்கே தெரியாது. நிறைய ட்ரீஸ் அழகாக இருக்குது. சாமந்தி செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக பாம் ட்ரீ, ஸ்விம்மிங் பூல் இருக்குது இங்கே. அப்புறமா வரலாம். நல்லா இப்போ ஃபுல்லாக பனி. செடிகள்லாம் வச்சுட்டு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. என்னோடய ஃப்ரெண்டு முன்னாடி போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. ரொம்ப பெருசு ரெசார்ட், நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அங்கங்கே சிசிடிவி கேமராவும் இருக்குது. ஃபவுண்டன் ஆனால் இப்போ தண்ணி விடல, ஈவினிங் தான் விடுவாங்க, தண்ணி ஆன் பண்ணுவாங்க. சரி, வாக்கிங் போகிறேன். இது ரிசப்ஷன் ஃப்ரண்ட் ஏரியா. இங்கே வந்து ஸ்பைசஸ் நிறைய சீப்பாக இருக்குமா. அப்புறம் வந்து ஏதோ ஒரு மிளகா, நம்ம ஊரில் கிடைக்குமே காஷ்மீரி மிளகா, அதேமாரி படேகி மிளகா. ஒரு ஷெஃப் வெங்கடேஷ் பட் கூட டிவியில் காமிப்பார் படேகி மிளகான்ட்டு. அது ரொம்ப சீப்பாக இருக்குமா. அப்புறம் இஞ்சி பார்த்தோம் அங்கே லாரியாக இறங்கிட்டது, அது கிடைக்கும். அது ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குமா, மிளகு இதெல்லாம். சரி, போகிறச்ச வாங்கலாம், ஸ்பைசஸ் எதாவது வாங்கலாம் நினைக்கிறேன். இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த மிளகா வாங்கிட்டு போகலான்ட்டு. நிறைய ரோஸ் பிளான்ட் இப்போ தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வேலை செய்கிறவர் நிற்கிறாரு. அவ்வளோதான், இது அப்படியே திரும்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு, பட்டர் ஜாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. இது என்னது? சாம்பார். ஓகே, சாம்பார், சட்னி, ஸ்வீட் பொங்கல். ஓ, வெண்பொங்கல். அது வந்து ஸ்வீட் பொங்கல், சக்கரை பொங்கல். சூப்பர். ஓகே, சரி, இனிமேல் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். சக்கரை பொங்கல் நல்லா இருக்குது பார்க்கவே. இது என்ன வெல்லம் போட்டு? இங்கே எலிஃபண்ட் கேம்புக்கு வந்திருக்கோம். இங்கே தான் போட்டிங். ஒரு ஃப்ரெண்டு மாத்திரம் இறங்கலை, அவங்களால முடியலன்ட்டு. இதெல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப க்யூ இருந்தால் போட்டிங் போகலை, பார்க்கலாம். பயங்கர கும்பலாக இருக்குது காலையிலேயே. ஏன்னா வீக்கெண்ட் இல்லைங்களா, சாட்டர்டே சண்டே பயங்கர கும்பலாக இருக்குது. அதனால் என்னன்னு தெரியல. போட்டிங்க்கு பெரிய க்யூங்க, பயங்கர க்யூ. அதுவே வந்து இவ்வளோ க்யூவில் நின்னால போட்டிங்லாம் வெயிட் பண்ணி ஏற முடியாதுங்களால. ஸோ போட்டிங் கேன்சல். இது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜும். டிக்கெட்டு வந்து 60 rupees பர் ஹெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். கீழே வந்து தண்ணி போது அழகாக இருக்குது. அந்த பக்கம் எலிஃபென்ட் ரெக்கார்டு இருக்கு. ஓ, இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜா? நல்லா இருக்குல்ல.
ஆடுதியா? ஆமா ஆடுது. அக்கா இது பிடிச்சிட்டு வரணும் போல் இருக்குல்ல. பார்க் மாதிரி தான் இருக்கு. மீல்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து என்னது அது பாயசம், அதான் சாம்பார். அது காரக்குழம்பா? சாம்பார், ரசம், பொரியல், ரைஸு, சப்பாத்தி, அப்பளம். ஓகே. நான்வெஜ் இதில் வந்து மீன் குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை. அது என்னது அது? சில்லி சிக்கன் வந்துருக்கு. நான் எங்களுக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் பன்னீர், சில்லி பன்னீர், செஷ்வான் நூடுல்ஸ், அப்புறம் அது என்னது அது என்ன கறி? வெஜ் கோலாபுரி. நாங்கள் 3 பேர் இதை சாப்பிட்றோம். இது மொனாஸ்ட்ரி. இது எடுப்பேன். புத்திஸ்ட் அது. மொனாஸ்ட்ரிக்குள்ளது புத்தரோட இது. செருப்பு போடக்கூடாது. நீட்டாக நல்லா இருக்குது, பார்க்க அழகாக. இவ்வளோ வரைக்கும் தான், சைட்லாம் போக முடியாது. இங்கே இது போட்டாங்க. இது தலக்காவேரி. இங்கேருந்து படி ஏறி போகணும். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வரல, நானும் ஒரே ஃப்ரெண்டு லேக்லன்ட்டு. நாங்கள் 2 பேர் தான் மேலே ஏறி போகிறோம். செருப்பு கீழே விட்டுடணும். மேலே போயிட்டு நம்ம ஊருக்கு வர காவேரி பிறந்த இடம், அதை தான் பார்க்குறேன். படிக்கிறதுனால மூச்சு வாங்குது. இதாங்க காவேரி பிறந்த இடம். அப்பா மேலே ஏறி வந்து மூச்சு வாங்குது. தலைக்காவேரி அதான் அவர் மண்டு ஊற்றாங்க. அங்கே தான் காவேரி பிறந்த இடம். அந்த காவேரி தாய்க்கு தான் பூஜை பண்ணுறாங்க எல்லோரும். அந்த ட்ரம் இருக்கு பாருங்க, அந்த ட்ரம்மில் பிடிச்சிட்டு பாருங்க. காவேரி தாய் இங்கே தான் ஆரம்பிக்குது. தலைக்காவேரி தான். எல்லோரும் குளிக்க செய்கிறாங்க. அதான் இங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். கீழெல்லாம் நிறையா குளிச்சுட்டு பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் தெரியல, எல்லோரும் எட்டி பார்க்குறாங்க. நம்மளும் எட்டி பார்ப்போம். ஆமாம், அதே தானே. ஃபுல்லாக மலை மேலங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஈவினிங்கே வந்து அழகாக ஸ்நாக்ஸு, சாண்ட்விச் அழகாக இதை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆல்மண்ட்ஸ் எல்லாம். இது சமோசா போடுறதுக்கு சாண்ட்விச்சும் ஸ்நாக்கும் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பவுல் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெந்நீர் விடுவாங்க போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பன் சூப்புக்கு அது போடுறதுக்கு பட்டர், நார் சூப் பவுடர், டொமேட்டோ சூப்புக்கு இது பெப்பர், சால்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பை சாப்பிட்ணுமா? அச்சோ, முடியவே முடியாது சாமி. எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்படி திரும்பி டின்னர் வேறு வரப்போகுது. டின்னர் வந்துடுச்சு. தால், சாதம், இது வந்து சப்பாத்தி, கர்ட், அப்புறம் ஊறுகாய். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின்லேயும் பரவாயில்லைங்க, நல்ல ஃப்ளைட் மாதிரி எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கோம். இதில் என்ன இருக்குது? பக்கத்தில் தான் இருக்கிறேன். வெஜிடபிள்ஸ், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ். இதில் வந்து சப்பாத்திக்கான கிரேவி இருக்குது. அவங்களுக்கு நான்வெஜ்ஜுக்கு வேறு வச்சுருக்காங்க. சிக்கன் அது இல்லை சார். என்ன சாப்பிட்றேன்? சிக்கன். ஓகே. எனக்கு வெஜ்ஜு வந்து சப்பாத்திக்கு கிரேவி போட்டிருக்கு.
என்னது இது? என்ன கிரேவியா அது? ஓ பன்னீரா? பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. தனியாக கலரே இப்படி இருக்குது, ஏன்னு தெரியல, கருப்பாக.